வணக்கம். இது தடம் நியூஸின் மதிய நேர செய்திகள். செய்தியாசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் ஞானதீபம் கிரிசாந்த். முதலில் தலைப்புச் செய்திகள். சாதாரணதர மாணவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. மீண்டும் மின் கட்டணத்தை 7% அதிகரிக்க அரசாங்கம் திட்டம் அம்பலப்படுத்திய சம்பிக்க. பொல்லால் தாக்கிய மகனை கொடூரமாக கொண்ட தந்தை, ஆபத்தான நிலையில் தாய். இலங்கையில் அதிகரித்த இணையவழி பாலியல் துஷ்பிரயோகம், 114 நபர்கள் கைது. மெட்ரோ பேருந்து சேவை குறித்து அமைச்சரின் புதிய அறிவிப்பு. சருமத்தை வெண்மையாக்கும் கிரீம்களால் ஆபத்து, கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வந்த எச்சரிக்கை. யாழில் பூஜை செய்ய ஆலயம் சென்ற பட்டதாரி இளைஞன் திடீர் மரணம். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முறைப்பாடுகளை விசாரிக்க விசேட புலனாய்வு பிரிவு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். 2025 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் குறித்து கல்வி அமைச்சு விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி சாதாரண பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் செப்டம்பர் 18 முதல் அக்டோபர் 9 வரை இணையவழியில் கோரப்படும் என கல்வி அமைச்சின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் பாடசாலை விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களை பாடசாலை அதிபர்கள் மூலமாகவும் தனியார் விண்ணப்பதாரர்கள் இணையவழியாகவும் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தனியார் விண்ணப்பதாரர்கள் காப்போத சாதாரண பரீட்சைக்கு விண்ணப்பிக்கும் போது தங்கள் தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்த வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தேசிய அடையாள அட்டை இல்லாத தனியார் விண்ணப்பதாரர்கள் தங்கள் பாதுகாவலரின் தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்தி விண்ணப்பங்களை பதிவு செய்து சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார சபையின் நட்டத்தை மின்பாவனையாளர்கள் மீது சுமத்தும் வகையில் மீண்டும் மின் கட்டணத்தை 7% அதிகரிக்க அரசாங்கம் உத்தேசித்துள்ளது என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் யோசனையை 2002 ஆண்டு அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கொண்டு வந்தார். இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் யோசனைக்கு மக்கள் விடுதலை முன்னணி ஆரம்பத்திலிருந்து கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியது. மின்சார சபையை பாதுகாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு கொண்டு மக்கள் விடுதலை முன்னணி மின்சார சபை தொழிற்சங்க உறுப்பினர்களிடமிருந்து ஒவ்வொரு மாதமும் தலா 200 ரூபாவை பெற்றுக்கொண்டு அதனை தமது கட்சியின் வங்கியில் கணக்கில் வைப்பிட்டது. 2015 ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு கடும் அழுத்தம் பிரயோகித்து மக்கள் விடுதலை முன்னணி தமது 6000 ஆதரவாளர்களை இலங்கை மின்சார சபையில் இணைத்து கொண்டது. மக்கள் விடுதலை முன்னணி ஒவ்வொரு மாதமும் தம்மிடமிருந்து 5000 ரூபாய் அறவிட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். ஜனாதிபதி அனுரகுமார் உட்பட அரசாங்கம் மின்சார சபையின் சேவையாளர்களை அச்சுறுத்துவதற்கு முன்னர் மக்களிடம் மன்னிப்பு கோரி சுமார் 25 ஆண்டு காலமாக தமது மின்சார தொழிற்சங்கத்தினரிடம் சேகரித்த நிதியை அவர்களுக்கு மீண்டும் வழங்க வேண்டும். விலைமனு கோரலின் போது முறையற்ற வகையில் செயற்பட்டு அரசுக்கு சுமார் 85 லட்சம் ரூபாய் நட்டஈடு ஏற்படுத்திய நபரையே பலுசக்தி அமைச்சராக ஜனாதிபதி நியமித்துள்ளார். இவ்வாறான நிலையில் எவ்வாறு ஊழலிட்ட நாட்டை உருவாக்க முடியும் என கேள்வி எழுப்பினார். குருநாகல் தேவலேகம போலீஸ் பிரிவின் பட்டுவத்த பகுதியில் குடும்ப தகராறு காரணமாக ஒருவர் தனது மனைவி மற்றும் மகனை தாக்கியதில் மகன் உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் நேற்று நள்ளிரவு இடம்பெற்றுள்ளது. தாக்குதலில் காயமடைந்த மனைவி கேகாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உயிரிழந்துள்ளவர் பட்டுவத்த கெலமட பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர். தேவாலேகம போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலை அடுத்து சம்பவம் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பொல்லு ஒன்றால் தாக்கப்பட்டதால் இந்த கொலை இடம்பெற்றதாக ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. உடல் மீதான நீதவான் விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் தேவாலேகம போலீஸ் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 2025 ஆண்டு இதுவரை இணையவழி ஏமாற்றுதல் மூலம் 28 சிறுவர்களும் 118 பெண்களும் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு ஆளாகியுள்ளதாக இலங்கை போலீஸ் தெரிவித்துள்ளது. இதேவேளையில் 2024 ஆண்டில் 18 வயதுக்குட்பட்ட 15 சிறுவர்கள் இணையவழி மூலம் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதனை போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எய்ப் ஜூ வுட்லர் தெரிவித்துள்ளார். அதே ஆண்டில் 375 பெண்கள் இத்தகைய துஷ்பிரயோகத்திற்கு ஆளாகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபட்ட 114 நபர்கள் கைது செய்யப்பட்டு
சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். அக்டோபர் 8ஆம் தேதி முதல் இலங்கை போக்குவரத்து சபையில் புதிய உறுப்பினராக லங்கா மெட்ரா பஸ் நிறுவனம் நிறுவப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த நிறுவனம் இலங்கை போக்குவரத்து சபைக்கு முழுமையாக சொந்தமான நிறுவனமாக நிறுவப்படும். ஆனால் அதன் செயற்பாடுகள் தனியார் துறையின் செயற்பாடுகளைப் போலவே இருக்கும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் நீண்ட தூர சேவையில் ஈடுபடும் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகள் ஜனவரி 1, 2026 முதல் சீட் பெல்ட் அணிவது கட்டாயமாக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பழைய லேடன் மற்றும் டாடா பேருந்துகளில் சீட் பெல்ட்டுகள் பொருத்தப்படாததால் புதிய சீட் பெல்ட்டை தயாரிக்குமாறு இலங்கை போக்குவரத்து சபையின் தொழில்நுட்பத்துறைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். சருமத்தை வெண்மையாக்க பயன்படுத்தப்படும் கிரீம்களை கர்ப்பிணி தாய்மார்கள் பயன்படுத்துவதால் அது கருப்பையில் உள்ள குழந்தையை நேரடியாக பாதிப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் சமூக மருத்துவ நிபுணர் அஜித் அழகியவண்ண இதனை தெரிவித்துள்ளார். பெண்கள் கர்ப்பகாலத்தில் இந்த கிரீம்களை பயன்படுத்துவதன் மூலம் குழந்தையின் மூளை வளர்ச்சி, நினைவாற்றல் இழப்பு மற்றும் குழந்தையின் நடைப்பயிற்சியில் சிரமங்கள் ஏற்படுதல் போன்ற பல செயற்பாடுகளை பாதிக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் கிரீம்கள் அதிக அளவு பாதரசம் இருப்பதால் தோல் வெண்மையாக மாறுகின்றது. இந்த பாதரசம் உடலுக்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும் ரசாயன பொருள் என்றும் நிபுணர் தெரிவித்துள்ளார். பெண்களின் கர்ப்பகாலத்தில் இரத்த ஓட்டம் மிக வேகமாக இருப்பதால் கிரீம்களில் உள்ள பாதரசம் உள்ளிட்ட கன உலோகங்கள் தோலில் உறிஞ்சப்படுவது விரைவாக நிகழ்கின்றது. இதனால் சருமத்தை வெண்மையாக்க பயன்படுத்தப்படும் கிரீம்களில் அதிக அளவு பாதரசம் இருப்பதால் அந்த கிரீம்கள் தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணைக்குழுவில் பதிவு செய்ய சமர்ப்பிக்கப்படுவதில்லை என சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் சமூக மருத்துவ நிபுணர் அஜித் அழகியவண்ண தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் ஏழாலை மயிலங்காடு வைரவர் ஆலயத்தில் பூஜை செய்ய சென்ற பட்டதாரி இளைஞர் ஒருவர் ஆலயத்திலேயே உயிரிழந்துள்ள சம்பவம் இன்று பதிவாகியுள்ளது. மானிப்பாய் சுதுமலை தெற்கு பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் சார்ஜன் என்ற இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கிடைத்த தகவல்களின்படி இவருக்கு செப்டம்பர் 14 முதல் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மானிப்பாயில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் இன்று காலை அவர் பைரவர் ஆலயத்தில் பூஜை செய்ய சென்ற போது மீண்டும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதனை அவர் தனது தந்தைக்கு தொலைபேசி மூலம் தெரிவித்தார். உறவினர்கள் ஆலயத்திற்கு சென்று பார்த்தபோது சாருஜன் அசைவற்ற நிலையில் இருந்துள்ளார். அவரை உடனடியாக தெல்லிப்பள்ளி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் உறுதிப்படுத்தினர். சடலத்தின் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் நுரையீரலில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக மரணம் நிகழ்ந்ததாக தெரிய வந்துள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான முறைப்பாடுகளுக்கு உடனடி தீர்வுகளை வழங்குவதற்காக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைமை அலுவலகத்தில் போலீஸ் அதிகாரிகளை கொண்ட விசேட புலனாய்வு பிரிவு ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. நேற்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த பிரிவில் பிரதான போலீஸ் பரிசோதகர் உட்பட 16 போலீஸ் அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளனர். 1985ஆம் ஆண்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஒழுங்குமுறை அதிகார சபை என்ற பெயரில் நிறுவப்பட்ட இந்த நிறுவனம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பை தேடுபவர்களின் முறைப்பாடுகளுக்கு பயனுள்ள மற்றும் உடனடி தீர்வுகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகளை தடுப்பது, முறைப்பாடுகளுக்கு உடனடி தீர்வுகளை வழங்குவது மற்றும் புலம்பெயர்ந்த சமூகத்திற்கு நிவாரணம் வழங்குவதை இலக்காக கொண்டு இந்த பிரிவு நிறுவப்பட்டதாக வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கோமச்சந்திர தெரிவித்தார். மேலும் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் இந்த பிரிவு விரைவாக நிறுவப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.